தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கிற மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் சார்ந்திருக்கிற மேலூர் சட்டமன்ற தொகுதி, நாம் சார்ந்திருக்கிற மதுரை மாவட்டத்தினுடைய 10 சட்டமன்ற தொகுதிகளின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கேரளாவிலே புதியதாக நாளை அமைய இருக்கிற வி.டி. சதீசன் அவர்கள் தலைமையிலே முதலமைச்சர் 10 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கேரளாவினுடைய மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளராக ஏறத்தாழ 5 ஆண்டுகள் நான் பணியாற்றியவன். இன்று கேரளாவிலே மிகப்பெரிய வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்தவன் விஸ்வநாதன் என்கிற பெருமையை இந்த நேரத்திலே நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக எங்களுடைய அரசாங்கம் அமைந்திருக்கிறது. நாளை அமைக்க இருக்கிற அரசாங்கத்திற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய திரு சி. ஜோசப் என்கிற மாண்புமிகு தலைவர் அவர்கள் நாளை அங்கே செல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் பரிமாறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பானது விமன் செக்யூரிட்டி, பெண்களுக்கான பாதுகாப்பு, சிங்கப்படை என்கிற ஒரு சிறப்பு படையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது தமிழகத்தில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம். மகளிர், பெண்கள், சிறார்கள் இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்புக்கான சிறப்பு படை சிங்கப்பெண் படை அமைத்திருப்பதை நான் மனமாற வரவேற்கிறேன், உலமாற பாராட்டுகிறேன். நம்பர் 2, நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள், வீடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிற மதுக்கடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று நீண்ட நாளைய கோரிக்கை. அந்த நீண்ட நாள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் உடனே தலைமையேற்று 717 கடைகளை அகற்ற உத்தரவிட்டதை மேலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம், முதலமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று முக்கியமானது எம்எல்ஏ ஆபீஸ். ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டுகளாக இந்த ஆபீஸ் மூடி கிடந்தது. 25 வருஷமா 25 வருஷமா மூடி கிடந்தது. இந்த அலுவலகத்தை இன்று நான் பார்த்திருக்கிறேன். இந்த அலுவலகம் புனரமைக்கப்பட இருக்கிறது. இந்த அலுவலகம் ஹைடெக் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலகமாக மாற இருக்கிறது.